ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கனில் எந்த டிஷ்ஷு நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தாலுமே எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் முக்கியமான டிஷ் இந்த சிக்கன் சுக்கா. இந்த சிக்கன் சுக்காவை நான் இன்றைக்கி ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சுக்காவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலரிஷாக இருக்குது அண்ட் எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு. நான் உங்களுக்காக இதிலிருந்து ஒரு பீஸ் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் கலர் வரணுன்றதுக்காக எந்த பொடியும் அதிகமாகலாம் சேர்க்கவே கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அண்ட் சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் வந்துடும். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 1 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, 15 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப வறுபடணும்னு கிடையாது, ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது 20 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னும் ருசி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க. சின்ன வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்து விடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. வெங்காயம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. தக்காளி லைட்டாக மேஷ் ஆனால் போதும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை நீங்கள் வதக்கி விடும்போதே நல்ல மணமாக இருக்கும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் லைட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேனை மூடி வச்சு நம்ம 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதில் நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் துண்டுகளை மீடியம் பீசஸாக சேர்த்துக்கோங்க. சுக்கா செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சிக்கன் பீசஸை சேர்த்த உடனே அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நம்ம எவ்வளோ தான் தண்ணியை இருத்து வச்சாலுமே அகைன் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அகைன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மேலே எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் இனிமேல் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போது இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை நல்லா இடித்து நான் சேர்த்துருக்கேன். இடித்து போட்டால் தான் இந்த சிக்கன் சுக்கா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகும் எடுத்து இடித்து சேர்த்துக்கிறேன் நான். 2யும் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் கூட மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட சிக்கன் சுக்கா
ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். நம்ம இந்த சிக்கன் சுக்காவை நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறோம், அதனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் சுக்காவை நீங்கள் சாதம், சப்பாத்தி, ரொட்டி இதுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரசம் சாதத்துக்கு இந்த சிக்கன் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயாச்சு. அதிகமாக நம்ம எந்த பொடியுமே சேர்க்கலை, வெறும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஃபைனலாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிக்கன் சுக்கா நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.